வணக்கம் நண்பர்களே, நம்மளோட டெய்லி சீரீஸ் வீடியோவில் முக்கியமான 20 ஜிகே அண்ட் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கான முதல் கேள்வி என்னென்னு பார்த்தோம்னா, விச் சேட்டிலைட் இஸ் யூஸ்ட் இன் ஷிப் டு ஷோர் அண்ட் ஷோர் டு ஷிப் கம்யூனிகேஷன்? கடலில் இருக்க ஷிப்க்கும் லேண்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படுத்துறதுக்காக எந்த ஒரு சேட்டலைட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மேரிசாட். மேரிடைம் டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட். Which state has the largest net irrigated area? இரிகேட்டட் ஏரியா எந்த ஸ்டேட்டில், எந்த இந்தியன் ஸ்டேட்டில் அதிகமாக காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பர்சன்டேஜ் வைஸில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. பை ஹூம் வாஸ் தி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் வாஸ் செட்டப்? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் யாரால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ் பெஹரி போஸ். அமாங் இந்தியன் எக்கனாமிஸ்ட் who done pioneering work on national income? நேஷ்னல் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான இந்தியன் எக்கானமிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா VKRV ராவ், விஜயேந்திர கஸ்தூரி ரங்க வரதராஜ ராவ். இவர் வந்து நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவர், காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் தான் இந்த VKRV ராவ். இவர் தான் வந்து முக்கியமான கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி School of Economics founded by VKRV Rao. When is International Youth Day recognized by the UN? ஸோ யுனைடெட் நேஷன் வந்து எந்த நாளை வந்து இன்டர்நேஷ்னல் யூத் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ண ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா August 12th. ஸோ இந்த வருஷம் 2020ஓட இன்டர்நேஷ்னல் யூத் டே தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூத் என்கேஜ்மெண்ட் ஃபார் குளோபல் ஆக்ஷன். Which type of lake formation is due to rejuvenation of a river? ஸோ ரிவர் அந்த ரெஜுவினேஷன் அப்படிங்கிறது வந்து புதுப்பிக்கிறது மாதிரி இல்லைனா புத்துயிர் இதாகிற மாதிரி, அதுவே தன்னைத்தானே மாற்றிக்கிற மாதிரி தான். எந்த டைப் ஆஃப் இந்த ஒரு நார்மலான ரிவர் வந்து ரெஜுனவேட் ஆனிச்சுன்னா எந்த டைப் ஆஃப் லேக்காக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ஸ்போ லேக். Quit India movement started after the failure of which proposal? ஸோ Quit India movement வந்து 1942 ஸ்டார்ட் ஆகுறது. இந்த ப்ரொப்போசல் வந்து அந்த இதுதான் 1942 கிரிப்ஸ் ப்ரொப்போசல் வந்து ப்ரொப்போசல் பண்ணுறாங்க. அது வந்து ஃபெயிலியராக ஆகிடுது. அது மூலயமா அது Quit India movement ஸ்டார்ட் ஆகுது. Which compound is used for writing on glass? ஸோ கிளாஸ் மெட்டீரியலில் நம்ம ரைட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு சீலிங் முத்திரை மாதிரி இது பண்ணுறதுக்கோ எந்த டைப் ஆஃப் கெமிக்கல் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு. By whom was the word Adivasi was used for the first time to refer to the tribal people? யாரால இந்த ஆதிவாசிங்கிற நேம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா தக்கர் பப்பா. Who was the chairman of National Income Committee? நேஷ்னல் இன்கம் கமிட்டியோட சேர்மன் யாருன்னு பார்த்தோன்னா PC மஹலனோபிஸ். இவர் வந்து கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிஷியன். What is systolic and diastolic pressure in a healthy man? ஸோ நார்மலான ஒரு ஹெல்த்தி மேனோட சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 120 mm அண்ட் 80 mm. சிஸ்டோலிக் வந்து 120, டயஸ்டோலிக் 80 mm. Which one feature is distinguishing the Rajya Sabha
ஃப்ரம் தி விதான் பரிஷத். விதான் பரிஷத்துலேருந்து ராஜ்யசபாவை தனித்து காட்டக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் வந்து ரெண்டுத்துக்குமான ஒரு முக்கியமான வித்தியாசம். The greatest development in the Kushana period was in which field? ஸோ குஷானாவோட பீரியட் அப்போ எந்த ஃபீல்டில் வந்து அதிகமான டெவலப்மெண்ட்டும் அதிக ஒரு பேரும் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ட், கலை சம்பந்தமாக. ரீகாயில் ஆஃப் எ கன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் திங்? ஸோ ரீகாயில் ஆஃப் எ கன் அப்படிங்கிறது வந்து இப்போ நார்மலாக படத்தில் கன் வந்து ஷூட் பண்ணால் ஒரு பேக்வர்ட் ஃபோர்ஸ் கிடைக்கும். கன் வந்து பேக்வர்டில் அவங்கள நோக்கி வரும். அந்த ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து ரீகாயில் ஆஃப் எ கன் அப்படிம்பாங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா டு கன்சர்வ் தி லீனியர் மொமெண்டம். கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் தான் இந்த ரீகாயில் ஆஃப் எ கன்னுக்கு காரணமான ஒன்று. Who is the first Indian woman to win an Asian Games gold in 400 meter run? So 400 meter raceல இந்தியன் உமன், ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ஏஷியன் கேம்ஸில் கோல்டு அடித்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கமலஜித் சந்து. கமலஜித் சந்து. விச் டைனாஸ்டி சக்சீடட் சுங்கா டைனாஸ்டி? ஸோ சுங்கா டைனாஸ்டி யார் ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா புஷ்யமித்ரா, புஷ்யமித்ரா சுங்கா. அண்டு இந்த சுங்கா டைனாஸ்டியோட லாஸ்ட் ரூலர் யாருன்னு பார்த்தோம்னா தேவபுட்டா. அண்ட் சுங்கா டைனாஸ்டிக்கு அடுத்ததாக யார் வராங்கன்னு பார்த்தோன்னா கான்வா டைனாஸ்டி. கான்வா டைனாஸ்டியோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தோன்னா வாசுதேவா. அண்டு இந்த கான்வா டைனாஸ்டியோட ஃபவுண்டர் வந்து வாசுதேவா. லாஸ்ட் ரூலர் யாருன்னு பார்த்தோம்னா சுசர்மன். சுசர்மன் தான் வந்து கான்வா டைனாஸ்டியோட லாஸ்ட் ரூலர். விச் டெஸ்ட்ராய் தி டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ஃபவுண்ட் இன் டைஜஸ்டட் ஃபுட்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்க சின்ன சின்ன டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸை எது அழிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லிவர். When was the 9th schedule of the Constitution of India added? When was the 9th schedule வந்து எந்த கான்ஸ்டியூஷன் எந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா by the first amendment. Which compound is commonly used as antifreeze in automobile radiators? ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்ஸில் ஆன்டிஃப்ரீஸ் மெட்டீரியலாக எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிளிசரால். லாஸ்ட் ஒன், ஹூ இஸ் த ஃபஸ்ட் நான் இண்டியன் டு ரிசீவ் பாரத் ரத்னா? பாரத் ரத்னாங்கிறது வந்து ஒரு முக்கியமான அவார்டு. அதை ரிசீவ் பண்ண ஃபஸ்ட்டு நான் இண்டியன், இந்தியன் இல்லாமல் வெளிநாட்டு ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கான் அப்துல் காஃபர். கான் அப்துல் காஃபர்.